ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிசிக்கல் லேயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நேற்று வந்து நம்ம வந்து ஓஎஸ்ஐ லேயர் ஓஎஸ்ஆர் ஓஎஸ்ஐ லேயர் பத்தி படிச்சோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அதோட பிசிக்கல் லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நேற்று வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன் தட் பிசிக்கல் லேயர்ல வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து வயர்ஸ் பத்தி படிப்போம். ஓகேங்களா? அண்ட் தட் ஆல்சோ ஃபார் அ வெரி பிரீஃப் மூமெண்ட் பிகாஸ் ஆஸ் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் நம்ம வந்து வயர்ஸ் கூட நம்ம வந்து ஜாஸ்தியா டீல் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? வயர்ஸ் அதுக்கப்புறம் அதோட ஹார்ட்வேர்ஸ் இதுல நம்ம வந்து ஜாஸ்தி டீல் பண்ண மாட்டோம். ஓகே, நம்ம வந்து எப்பவுமே வந்து லேயர் 2, லேயர் 3, லேயர் 4 ஓஎஸ்ஐ லேயர் மாடலோட லேயர் 2, லேயர் 3 அண்ட் லேயர் 4 இந்த 3 லேயர் கூடமே தான் நம்ம வந்து 99% ஆஃப் த டைம் நம்ம வந்து டீல் பண்ணுவோம். Okay. The rest of the 1% will deal with cables and other layers of the OSI layer model. ஸோ அதனாலே நம்ம பார்த்தோம்னா இந்த சிசிஎன்எஸ் சிலபஸ்ல வந்து இந்த கேபிள்ஸோட சாப்டரே வந்து இட்ஸ் அ வெரி ஸ்மால் சாப்டர். ஓகே, நாட் மச் ஆஃப் நத்திங் மச் டு டிஸ்கஸ். அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயில்ஸ்ல போகலாம். பட் as I said, from a software network engineer point of view, இது வந்து கேபிள்ஸோட ஸ்டடி வந்து அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் இன் அ டே டு டே நெட்ஒர்க் இன்ஜினியரோட ஆக்டிவிட்டிலையும் வந்து இந்த மாதிரி கேபிள்ஸோட இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்ண போனோம்னா நம்ம வந்து யூஸ்வலி as I said yes last class நம்மளோட விசிபிலிட்டி வந்து இன்டர்நெட்டோட விசிபிலிட்டி வந்து இட் இஸ் ஓன்லி லிமிட்டெட். கரெக்டா? ஸோ இமேஜின் இந்த டயக்ராம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட டயக்ராமுக்கும் டோபாலஜியாக்கும், இல்லாட்டி ஒரு ஜுவல்லரி ஷாப், இல்லைன்னா ஒரு ஜெனரல் ஸ்டோர், இல்லைன்னா வந்து ஒரு பார்பர் ஷாப், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷாப்போட டோபாலஜியாக்கும். ஸோ இமேஜின் இது வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்போட கனெக்டிவிட்டி. ஓகே, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. ஸோ இந்த பிசிஸ் வந்து நம்ம வந்து ஒரு கேமரா மாதிரி நினைச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கேமரா, சிசிடிவி கேமராஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பில்லிங் சிஸ்டம், பில்லிங் கவுண்டர்ல வந்து ஒரு பிரிண்டரும் கனெக்டடா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து நம்மளோட விசிபிலிட்டி நம்ம பார்த்தோம்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள போனோம்னா நம்மளோட விசிபிலிட்டி வந்து இஸ் ஓன்லி லிமிட்டெட் டு திஸ் சிசிடிவி கேமரா. கரெக்டா? அதுக்கப்புறமும் வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் சிசிடிவி கேமரா? 24/7 வந்து அதுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். கரெக்டா? ரெக்கார்டும் வந்து இட் இஸ் சப்போஸ் டு பி அரௌண்ட் 720 பிக்சல் ஆர் 1080 பிக்சல் ஆர் ஈவன் 4K ரெசல்யூஷன்ல வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ தட் ஏதாவது ஒரு தெஃப்ட் இல்லைன்னா ராபரி நடந்துச்சுன்னா ஆஸ் அன் எவிடன்ஸ் யூ கேன் கோ பேக் அண்ட் வியூ த வீடியோ ரெக்கார்டு. அதனால வந்து 24/7 வந்து இந்த கேமரால வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆயிடும். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த கேமரால வந்து அவ்வளோக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கிடையாது. ஓகே, ஸோ இந்த நம்ம வந்து சப்போஸ் ஒரு 4Kல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றோம்னா 4Kல ஒரு வீடியோ 1 ஹவருக்கு ரெக்கார்ட் பண்றோம்னா இட் வில் ஆல்மோஸ்ட் கோ பியாண்ட் 1 GB, பியாண்ட் 1 GB or 2 GB சம்திங். ஓகே, ஸோ இமேஜின் 24/7 வந்து இந்த கேமராக்கு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டே இருந்தானுக்கா how many GBs will it occupy? Lot of GBs. And obviously இந்த சிசிடிவி கேமராக்கு அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ அந்த சிசிடிவி கேமரா வந்து என்ன பண்ணும்? யூஸ்வலி as I said நம்மளோட விசிபிலிட்டி வந்து இந்த சிசிடிவி கேமரா வரதான் இருக்கு. இந்த சிசிடிவி கேமரா, நாட் ஜஸ்ட் திஸ் சிசிடிவி கேமரா, ஆல் தி சிசிடிவி கேமராஸ் அண்ட் அந்த பிரிண்டர்ஸ் இல்லைன்னா அந்த பிசிஸ் வந்து ஒரு ஸ்விட்ச் கூட கனெக்டடா இருக்கு இந்த மாதிரி. ஓகே, ஸோ டயக்ராமேட்டிக்கலி நீங்க வந்து ஒரு ஸ்விட்ச் ஒரு ஏதாவது ஒரு ஆர்டிக்கல்ல படிக்கிறீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு புக்ல வந்து ஸ்விட்சோட டயக்ராம் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஸ்விட்சை ட்ராப் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்விட்ச் கூட கனெக்டடா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்விட்ச் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் கனெக்டிங் டு எவ்ரி எண்ட் டிவைசஸ்ல வந்து இங்கே சிசிடிவி கேமரா இருக்கு அண்ட் பிரிண்டர் இருக்கு, இல்லைன்னா இங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கலாம், இல்லைன்னா வந்து இங்க வந்து ஒரு வைஃபை ரவுட்டர் இருக்கலாம். ஓகே, வைஃபை ரவுட்டர் மூலமா வந்து அந்த
ஜுவல்லரி ஷாப்ல வந்து சேல்ஸ் ஏஜென்ட் வந்து ஒரு ஐபேட் இல்லைன்னா சாம்சங்கோட ஒரு பேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வைஃபை மூலமா வந்து இட் வில் பி சென்டிங் அண்ட் ரிசீவிங் டேட்டா. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. பட் அந்த டேட்டா வந்து ஆப்வியஸ்லி நமக்கு வந்து எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்றதுக்காக அந்த டேட்டா வந்து என்ன ஆகும்னா இந்த ஸ்விட்ச் இந்த சிசிடிவி கேமராஸ் வந்து அந்த டேட்டா வந்து இந்த ஸ்விட்ச்க்கு சென்ட் பண்ணிட்டு இந்த ஸ்விட்ச் வந்து முன்னாடி இருக்கிற ரவுட்டர் வி வில் ஸ்டடி இன் டீப். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து நாட் அடுத்த கிளாஸ் இன் அப்கமிங் கிளாஸஸ் வி வில் லேர்ன் அபவுட் ஸ்விட்ச் அண்ட் ரவுட்டர் இன் டெப்த். பட் ஃபார் நவ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இவங்க வந்து ஒரு நெட்வொர்க்கிங் டிவைசஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ சிசிடிவி கேமரால இருந்து டேட்டா வந்து இந்த ஸ்விட்ச்க்கு போகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் வந்து அந்த டேட்டாவை வந்து ரவுட்டருக்கு சென்ட் பண்ணிட்டு ரவுட்டர் வந்து அந்த டேட்டா வந்து கிளவுடுக்கு சென்ட் பண்ணும். கிளவுட் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் இமேஜின் திஸ் ஆஸ் அ ஜி டிரைவ் இருக்கு, அதுக்கப்புறம் டிராப் பாக்ஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து கிளவுட்ல இருக்கிற ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஓகே, ஸோ சிசிடிவி கேமரால வந்து கேப்சர் ஆகிற வீடியோ வந்து இப்படி வந்து இன்டர்நெட்ல ஜி டிரைவ் இல்லைன்னா டிராப் பாக்ஸ்க்கு போகணும். ஸோ பார்த்தோம்னா as I said, ஜுவல்லரி ஷாப் இல்லைன்னா ஏதாவது ஒரு பார்பர் ஷாப் இல்லைன்னா ஒரு ஏதாவது சூப்பர் மார்க்கெட் வந்து நம்மளோட விசிபிலிட்டி வந்து இங்க வரதான். பட் பிஹைண்ட் த சீன் வந்து எல்லா சிசிடிவி கேமராஸுமே வந்து ஒரு ஸ்விட்ச் கூட கனெக்டடா இருக்கும். ஸ்விட்ச் வந்து ஒரு ரவுட்டர் கூட கனெக்டடா இருக்கும். அந்த ரவுட்டர் வந்து சிசிடிவி கேமரால இருந்து வர டேட்டாவை வந்து இன்டர்நெட்க்கு சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல இருந்து வர டேட்டாவை வந்து இந்த சிசிடிவி கேமராஸ்க்கு சென்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் diagram of how connectivities are done. Okay, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போனோம்னா எக்ஸ்பேண்ட் மீனிங் இப்போ சப்போஸ் இங்க ஒரு வயர்லெஸ் டிவைஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி பார்த்தோம்னா இமேஜின் திஸ் ஆஸ் அ ஸ்மால் ஆஃபீஸ் கனெக்டிவிட்டி. ஓகே, அந்த ஆஃபீஸ்ல பார்த்தோம்னா ஒரு பிசி இருக்கு, ஒரு பிரிண்டர் இருக்கு, அதுக்கப்புறம் 2 பேர் வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆகுறது, இந்த லேப்டாப்ல இருந்து டேட்டா வந்து வயர்லெஸ்லி இட் இஸ் கோயிங் டு தி நியரஸ்ட் வைஃபை ரவுட்டர். அதுக்கப்புறம் இந்த பிசியும் இந்த பிரிண்டரும் வந்து ஒரு ஸ்விட்ச் கூட கனெக்டடா இருக்காங்க. அதே மாதிரி இந்த வைஃபை ரவுட்டரும் வந்து ஒரு ஸ்விட்ச் கூட கனெக்டடா இருக்கு. அந்த ஸ்விட்ச் வந்து இட் இஸ் கனெக்டட் டு அ ரவுட்டர் அண்ட் த ரவுட்டர் இஸ் தென் கனெக்டட் டு தி இன்டர்நெட். ஸோ ஆல் தி data is being sent through the switch to the router. அதுக்கப்புறம் இன்டர்நெட், அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல இருந்து வர டேட்டா வந்து ரவுட்டர் மூலமா ஸ்விட்ச்க்கு வரும். ஸ்விட்ச்ல இருந்து அது எல்லா டிவைசஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே, இப்போ இந்த டயக்ராம் வந்து இஃப் வி ஸ்கேல் இட் அப், ஸோ இமேஜின் இது வந்து ஒரு பெரிய பில்டிங்ல வந்து நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் வந்து நிறைய ஃப்ளோர்ஸ். ஆப்வியஸ்லி ஒவ்வொரு ஃப்ளோர்ல வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியும் ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ் வந்து சில எம்ப்ளாயிஸ் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, சில எம்ப்ளாயிஸ் வந்து பிசி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து டைரக்ட் பிசி யூஸ் பண்றாங்களோ அவங்களோட பிசி வந்து டைரக்டாவே வந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிள் மூலமா ஒரு சுவிட்ச் கூட கனெக்டடா இருக்கு. யாரெல்லாம் வந்து லேப்டாப் யூஸ் பண்றாங்களோ லேப்டாப் வந்து வயர்லெஸ் சிக்னல் இல்லைன்னா வைஃபை சிக்னல் வந்து வைஃபை ரவுட்டருக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கும். அந்த வைஃபை ரவுட்டர் வந்து கேபிள் மூலமா ஒரு சுவிட்ச் கூட கனெக்டடா இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா ஃப்ளோர்ஸ்லயும் வந்து யூ வில் சி அ சிமிலர் கனெக்டிவிட்டி. இப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்விட்சஸ் எல்லா ஸ்விட்சஸுமே வந்து தே வில் பி கனெக்டட் டு ஒன் சிங்கிள் ஸ்விட்ச். இந்த சிங்கிள் ஸ்விட்ச் வந்து ஒரு ரவுட்டர் கூட கனெக்டடா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க பில்டிங்ல இருந்து டேட்டா வந்து இன்டர்நெட்க்கு போகலாம். அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல இருந்து டேட்டா வந்து உங்க பில்டிங்க்கு வரலாம். ஆல்ரைட், இப்போ எப்படி வந்து இந்த ஸ்விட்ச் டேட்டா வந்து ரவுட்டருக்கு சென்ட் பண்றது, எப்படி வந்து இந்த ஸ்விட்ச் வந்து வேற ஸ்விட்ச்க்கு டேட்டா சென்ட் பண்றது, திஸ் இஸ் another study which we will discuss probably in today's class, but in the later part of today's class. Okay. So இந்த மாதிரி தான் யூஸ்வலி நம்ம வந்து கனெக்டிவிட்டி பார்க்க போறோம். And also our visibility to the connection is only up till here. நம்ம வந்து பிசி யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லைன்னா லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்மளோட விசிபிலிட்டி வந்து இங்க வரதான் இருக்கு. இதுக்கப்புறம் டிவைசஸ் எப்படி கனெக்டடா இருக்காங்க we don't know, we cannot see. ஸோ இது வந்து ஒரு ரஃப் டயக்ராம். திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரஃப் டயக்ராம் டு டெல் யூ
how devices are connected. Okay, now devices கனெக்ட் பண்ணணும்னா எல்லா டயக்ராம்ல வந்து டிவைசஸ் நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும்னா யூ நீட் வயர்ஸ். கரெக்ட்? இது வந்து this is a wire, this is a wire, this is a wire, this is a wire, this is okay. டிவைசஸ் கனெக்ட் பண்றதுக்கு யூ நீட் வயர்ஸ் ஆர் கேபிள்ஸ். கேபிள் மூலமா தான் யூ கேன் கனெக்ட் two computers, two switches, or a PC and a switch, or a switch and a router together. Without wires or cables, அது வந்து possible கிடையாது. இதே மாதிரி இந்த டயக்ராம்ல பார்த்தோம்னா வயர் மூலமா வந்து எல்லா டிவைசஸ் வந்து கனெக்டட் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி வைஃபை ரவுட்டர் வந்து வயர்லெஸ்லி வந்து டேட்டா சென்ட் பண்ணிட்டு தட்ஸ் a செப்பரேட் சப்ஜெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கோட டோபாலஜி பார்த்தோம்னா எல்லா டிவைசஸ் வந்து வயர் மூலமா தான் கனெக்டடா இருக்காங்க. ஸோ we need wires to connect multiple devices together. அப்போ அந்த வயர்ஸ், இந்த வயர்ஸ்க்கும் வந்து they have some standard. ஓகே, அந்த ஸ்டாண்டர்ட் என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். ஸோ எல்லா வயர்ஸ்க்குமே வந்து ஒரு ஸ்பீடு இருக்கு. ஓகே, இன்டர்நெட்ல நம்ம வந்து என்னென்ன வயர்ஸ் பார்க்குறோமோ, okay, it can be your HDMI cable, it can be your USB cable, it can be an Ethernet cable. நம்ம வந்து ரெண்டு ஸ்விட்சை கனெக்ட் பண்றோம்னா we will use an Ethernet cable. அது வந்து நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். Ethernet கேபிளும் இருக்கலாம். ஸோ எல்லா கேபிள்ஸ்க்குமே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு. ஓகே, அந்த ஸ்பீடு வச்சு தான் தே கேன் டிரான்ஸ்ஃபர் டேட்டா. ஸோ என்னோட HDMI கேபிள், ஓகே, என்னோட என்கிட்ட வந்து ஒரு HDMI கேபிள் இருக்கு. அந்த HDMI கேபிள் வந்து என்னோட லேப்டாப்ல இருந்து என்னோட மானிட்டருக்கு வந்து கனெக்டட் இருக்கு. அண்ட் நான் வந்து அந்த மானிட்டர் யூஸ் பண்ணி உங்க கூட டேட்டா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட HDMI கேபிள்ல இருந்து லேப்டாப்ல இருந்து டேட்டா வந்து HDMI கேபிள் மூலமா மானிட்டர்ல ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த HDMI கேபிளுக்கு வந்து ஒரு ஸ்பீடு இருக்கு. ஸோ லேப்டாப்ல இருந்து டேட்டா கலெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் HDMI கேபிள் மூலமா அந்த டேட்டா வந்து மானிட்டருக்கு சென்ட் பண்றது, அதுக்கப்புறம் மானிட்டர்ல வந்து ஐ கேன் சி தி ஸ்கிரீன். Okay, or the I can see data on the screen. Okay, so எல்லா கேபிள்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு இருக்கு. ஓகே, ஸோ IEEE ஸ்டாண்டர்ட் படி நெட்வொர்க்கிங்ல there are many cables. ஸோ இங்கே பார்க்கலாம், based on the speed கேபிள்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. they have divided the cables based on the speed. 10 Mbps cable speed, 100 Mbps speed, 1000 Mbps speed, 10 Gbps speed. இது எல்லாமே வேற ஸ்பீடு, கேபிள்ஸ்க்கு ஸ்பீடு. ஓகே, மீனிங் நேத்து நான் வந்து பேண்ட்வித் சொன்னேன் இல்லையா, பேண்ட்வித், யூ கேன் திங்க் திஸ் ஆஸ் பேண்ட்வித். ப்ளீஸ் ரிமெம்பர், பேண்ட்வித் இஸ் நாட் ஈக்விவலன்ட் டு ஸ்பீட். பட் ஃபார் சிம்பிளிசிட்டி சேக், அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்னைக்கு நீங்க வந்து ஸ்பீடையும் பேண்ட்வித்தும் வந்து யூ கேன் திங்க் ஆஸ் ஈக்குவல். பட் டெக்னிக்கலி பார்த்தோம்னா பேண்ட்வித் இஸ் நாட் ஈக்விவலன்ட் டு ஸ்பீட். அது எப்படி நம்ம வந்து அப்புறமா பார்ப்போம். பட் இன் டுடேஸ் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு பேண்ட்வித். ஓகே, ஸோ 10 Mbps பேண்ட்வித் இருக்கு, 100 Mbps பேண்ட்வித் இருக்கு, 1000 Mbps பேண்ட்வித் இருக்கு, 10 Gbps பேண்ட்வித் இருக்கு. இது எல்லாமே வந்து வயரோட ஸ்பீட். ஸ்பீட் மீனிங் அந்த அமௌண்ட் ஆஃப் டேட்டா பர் செகண்ட் வந்து அந்த வயர்ல இருந்து சென்ட் பண்ணும். ஓகே, 100 MB 100 1 2 3 4 5 6. okay, this is bits per second. okay, I hope everyone knows what is a bit. எல்லாருக்கும் தெரியுமா what is a bit? Anyone who does not know what is a bit? No. Someone said no.
என்ன சார் தெரியல எனக்கு. தெரியுங்களா? ஓகே. ஸோ ஓகே, this is very basic thing, but let me just electrical signals. Okay. Electrical signals வந்து basically signals are pulses. Signals or pulses நான் சொல்றேன். ஓகே, பல்ஸ் வந்து தெரியுமா? ஹார்ட் பீட், ஹார்ட் பல்ஸ் நம்ம வந்து எப்படி ஆகும்? ஹார்ட் பீட் வந்து இட் வில் ஒரு சவுண்ட் வரும், அதுக்கப்புறம் ஸ்டாப். டப் லப், ஹார்ட் பீட் சவுண்ட் வந்து லப் டப் சொல்லுவோம். லப் டப், ஐ எம் நாட் ராங், லப் டப்னு சொல்லுவோம். லப் டப், லப் டப், லப் டப். ஓகே, ஸோ லப் வந்து இட் இஸ் ஹார்ட் இஸ் பீட்டிங், இட் கோஸ் டப் டவுன், அப் down, up down, up down, up down, up down. Okay, convert this into electrical signal. Okay, so எப்பெல்லாம் வந்து electrical signal pass ஆகுறதோ, there are lot of devices which can read the electrical signal. Okay, so இது வந்து நிறைய electronics and communication engineers தெரியும். There is a device called as oscillator. There is a device called as okay, leave that. ECG பண்ணிருக்கீங்களா? Have you seen the ECG machine? ECG machine பாத்துறீங்க, ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணும். So every time there is a heartbeat, okay, it goes up. Correct? Every time there is a heartbeat, it goes up and down. Correct? So convert this into electrical signal. Convert this spike. The waves வந்து நம்ம வந்து spike convert பண்ணணுமா? Every time in the spike வந்து நடக்கிறதோ, in electrical signal it will look like it goes up. அந்த machine ல, oscillator machine ல every time இந்த ஒரு signal வரதோ, it will go up, okay, stay up for some time and then down to zero. Okay, whenever it's a flat, it becomes zero. Okay, so you had a heartbeat for very fraction of second, and the fraction of second to the electrical signal is up and then back to zero. Okay, up, back to zero, up, back to zero. So electrical signals la வந்து there are only two values, 1 and 0. 1 and 0, இதுதான். There are only two values, 1 and 0. Either there is an electrical signal அங்க இருக்கு, or அங்க electrical signal கிடையாது. Simple. Okay, 1 0. Electrical signal இருந்துனா 1, electrical signal அங்க இல்லனா 0. So there are only two values, 1 0. In the 1 0, இந்த வேல்யூக்கு நம்ம வந்து பைனரி சொல்லுவோம். Binary meaning 1 2, by meaning 2. The two values enna, either it can be 1 or 0 only. Okay, it is basically switch on பண்றோம், off பண்றோம். Okay, so there are only two possibilities, on and off. On we call it as 1, off we call it as 0. Okay, so binary, on or off, 1 or 0. This is the basic of electrical signal. Electrical signal வந்து எப்பவுமே it can be either 1 or 0 only. It can be continuous ones, it can be continuous zeros also, or it can be a combination of ones or zeros. Meaning உங்க electric signal வந்து suppose இங்க 0 இருக்கு, then for 5 seconds it is 1 1 1 1 1 1 1, then after 5 seconds it became 0 0 0 0 0 0 for the next 5 seconds, அதுக்கப்புறம் 1 மறுபடியும் 1, அடுத்த 5 செகண்ட்ஸ்க்கு 1, and அடுத்த 5 செகண்ட்ஸ்க்கு 0, அடுத்த 5 செகண்ட்ஸ்க்கு 1, so அடுத்த 5 செகண்ட்ஸ்க்கு 1, அடுத்த 5 செகண்ட்ஸ்க்கு 0. இங்க பார்த்தோம்னா this is all 1. இது வந்து 0, இது 1, இது 0. So electrical signals வந்து are only 1 or 0. Okay, இந்த 1 or 0க்கு வந்து நம்ம வந்து பைனரின்னு சொல்றோம்.
பைனரி. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட எலக்ட்ரானிக் டிவைசஸ் நமக்கு தெரியும். மதர் போர்டு இருக்காங்க, சிப்ஸ் இருக்கு, டயோட்ஸ் இருக்கு, கெப்பாசிட்டர் இருக்கு, ரெசிஸ்டர் இருக்கு, நிறைய தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். எல்லாத்துலயுமே வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலமா தான் டேட்டா போறது. ஸோ இஃப் இட் இஸ் கோயிங் இன் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், ஸோ இட் வில் பி பைனரி ஃபார்மேட், either 1 or 0. கரெக்டா? பைனரி சிக்னல்ஸ் தான் போறது. எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து பைனரி சிக்னல்ஸா தான் போறது. அண்ட் இன் டெப்த்ல இன்னும் டெப்த்ல போனோம்னாக்கா, என்னோட டேட்டா நான் வந்து பேசிட்டு இருக்கேன் இல்லையா, நான் வந்து ஐ எம் ஸ்பீக்கிங் தமிழ். இவென்ச்சுவலி இந்த தமிழ் வந்து என்னோட லேப்டாப் வந்து இவென்ச்சுவலி எலக்ட்ரிக்கல் பல்சஸ் கன்வெர்ட் பண்ணி அது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கே சென்ட் பண்றது. அதுக்கப்புறம் உங்க லேப்டாப் வந்து என்னோட வாய்ஸை ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல ரிவர்ஸ் பண்ணிட்டு இட் இஸ் showing or it is displaying you as Tamil. But otherwise data எல்லாமே வந்து ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா தான் போகும். எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்ல, லைட் சிக்னல்ஸ்ல வந்து 1 and 0 தான் இருக்கு. ஸோ தட் இஸ் தி பேசிக் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். ஓகே, 1 or 0. இப்போ கலெக்ஷன், இப்போ வந்து பார்த்தோம்னா கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஓகே, அதர் பீப்புள் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஓகே, இந்த how much is a nibble? யாருக்காவது தெரியுமா? how much is a nibble? Nibble to fix 4 bits. ஓகே, எனக்கும் வந்து அவ்வளோ டீட்டெயில்ல எனக்கும் தெரியாது. பட் ஓகே, ஐ மே பி ராங். ஓகே, பட் எனக்கு வந்து என்ன தெரியும்னா, we call them as 1 and 0 as bits as well. 1 and 0 as bits also. Okay, so 8 bits, 1 2 3 4 5 6 7 8. 8 bit is called as 1 byte. Okay, so இது வந்து 1 bit, 2 bit, 3 bit, 4 bit, 5 bit, 6 bit, 7 bit, 8 bit. It can be 0 also. That is also not a problem. So 8 bit is equal to 1 byte. Okay, and அதே மாதிரி என்ன ஆகும்னா 1024 bytes is equal to 1 megabyte, if I'm not wrong. Okay, convert பண்ணி பார்க்கலாம். Bytes to no, I'm wrong. Kilobyte. So 1024 byte is equal to 1 kilobyte. இதே மாதிரி தான். ஸோ கூகுள் பண்ணி பாருங்க கொஞ்சம். ஓகே, it is nothing, it is not difficult to understand. Okay, so it is extremely easy. And இது வந்து it's the basic of electronic signals. Okay, nibble is there. I haven't heard about nibble ever before. Nibble is there. Collection of nibbles is equal to bits. Okay, I think 1 bit is equal to 8 nibbles in the mari. There is some kind of mathematical calculation. Okay. So adan 1024 bytes is equal to 1 kilobyte. 1024 kilobyte is equal to 1 MB. Okay, 1024 MB is equal to 1 GB. GB is gigabyte. Okay, 1024 gigabyte is equal to 1 terabyte. Okay, and 1024 terabyte is equal to adala vandu calculation pointer. Okay, so you should be aware of these things as well. Okay, and idu vandu romba easy idella vandu it is not nothing too important to memorize.
ஓகே, எக்ஸாமுக்காக இல்லைன்னா இன்டர்வியூக்காக இல்லைன்னா கன்செப்ட்காக எஸ் யூ ஷுட் நோ வாட் இஸ் அன் எம்பி, கேபி என்னாக்கும், எம்பி என்னாக்கும், கிகாபைட் என்னாக்கும், 10 கிகாபைட் என்னாக்கும், யூ ஷுட் நோ. கன்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். பட் எக்ஸாம் படி அதுக்கப்புறம் இன்டர்வியூ படி எவ்வளோ பிட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பைட் ஈக்குவல் டு எவ்வளோ எம்பி அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மீனிங் தட் இஸ் உங்களோட டேட்டா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டேட்டா வந்து ஐதர் இட் இஸ் 1 or it is 0, either 1 or it is 0. ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா பர் செகண்ட்ல அந்த வயர் கூட போலாம், how many data per second can flow through the wire, அதுதான் ஸ்பீட் 10 mbps. ஸோ ஒரு செகண்ட்ல வந்து 10 MB டேட்டா வந்து அந்த வயர்க்குள்ள இருந்து போலாம். ஓகே, அட் அ டைம் அந்த வயர் வந்து 10 mbps டேட்டா வந்து சென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேபிளுக்கு வந்து பேர் வந்து ஈத்தர்நெட் கேபிள், ஈத்தர்நெட் கேபிள். அதுக்கப்புறம் 100 mbps கேபிளோட ஸ்பீடு வந்து 100 mbps ஸ்பீடு கேபிளோட பேர் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். 1000 mbps வந்து கிகாபிட் ஈத்தர்நெட், மறுபடியும் வந்து 1000 mbps இருக்கு கிகாபிட் ஈத்தர்நெட். தென் 10 Gbps ஸ்பீட் இருக்கிற கேபிளுக்கு பேர் வந்து 10 gig ஈத்தர்நெட் பேர். ஓகே, இட்ஸ் த காமன் நேம், காமன்லி நேம். ஸோ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர்கிட்ட நீங்க வந்து கம்யூனிகேட் பண்றீங்கன்னா, இஃப் யூ சே ஐ எம் யூசிங் அ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் கேபிள், உடனே வந்து அவனுக்கு தெரிஞ்சிடும் யூ ஆர் யூசிங் த ஸ்பீட் இஸ் 100 mbps. ஓகே, ஸோ அதனால வந்து ஸ்பீடு வந்து யூ ஷுட் ரிமெம்பர். எப்படி டேட்டா பாஸ் ஆகிறதுக்கு அதுக்குள்ள ஒரு பைட் வந்து எவ்வளோ பிட்ஸ் ஆக்கம் இதாக்கம் அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். அண்ட் ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் ஸ்பீட்ஸ் ஆர் ஈச் ஆஃப் தீஸ் கேபிள்ஸ் ஒரு IEEE ஃபார்மேட் பேர் இருக்குங்க. ஓகே, மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த IEEE ஃபார்மேட் பேர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல் இட் இஸ் எவ்ரி டைம் தி காமன் நேம் விச் வி ரிமெம்பர். ஸோ 10 mbps ஸ்பீடுக்கு வந்து IEEE நேம் வந்து 10 base T, 100 base T வந்து 100 mbpsக்கு. அதுக்கப்புறம் 1000 base LX, 1000 base LX வந்து 1000 mbpsக்கு. அதுக்கப்புறம் 1000 base T வந்து செகண்ட் 1000 mbpsக்கு. 10 base T வந்து 10 Gbps. இப்போ 10,000 base LX, 1000 base LX-உம் 1000 base T-க்கு வந்து என்ன டிஃபரன்ஸ்னா, LX மீனிங் light or it is a fiber cable, T meaning copper cable, தெரியும் இல்லையா? there are two types of cable, ஒரு வந்து copper cable, ஒரு வந்து fiber cable. ஓகே, ஸோ நம்மளோட மோஸ்ட்லி எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல வந்து நம்மளோட சாக்கெட்ல இருந்து வர கேபிள்ஸ்னா வந்து ஹேவ் யூ எவர் ட்ரை டு ஸ்ப்ளைஸ் இட்? யாராவது வந்து கட் பண்ணி அதை வந்து வெல்டு பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? சோல்டர் எல்லாம் பண்ணிருக்கீங்களா யாராவது? ஒரு நீங்க வந்து ஒரு நம்மளோட எலக்ட்ரிக்கல் இது சப்போஸ் கம்ப்யூட்டர் வயர் நீங்க வந்து இப்படி கட் பண்ணுங்க, அதுக்குள்ள வந்து வயர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு இல்லையா, தட் இஸ் காப்பர் கேபிள். ஸோ T வந்து மீனிங் இட்ஸ் அ காப்பர் கேபிள், L மீனிங் இட் இஸ் அ லைட் கேபிள். ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டாண்டர்ட் நேம்ஸ். இது வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்து இப்போ சப்போஸ் நீங்க வந்து ரியல் டைம் ப்ரொடக்ஷன் என்வாயர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் நேம்ஸ் நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ உடனே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் திஸ் இஸ் அ ஃபைபர் கேபிள் ஆர் திஸ் இஸ் அ காப்பர் கேபிள், அந்த மாதிரி ஞாபகம் இருக்கணும். அண்ட் பேஸ்ட் ஆன் தேர் லெங்க் ஆல்சோ இங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 100 mbps இல்லைன்னா ஈத்தர்நெட் கேபிள் வந்து மேக்ஸிமம் 1000 மீட்டர் சொன்னாங்க. 100 மீட்டர் லெங்க் இருக்கு. அதுக்கு 100 ஃபாஸ்ட் இன்டர்நெட் கேபிள் வந்து 100 மீட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 1000 பேஸ் காப்பர் கேபிளுக்கு வந்து 100 மீட்டர் இருக்கு. 10 கிகாபிட் ஈத்தர்நெட்க்கு வந்து 100 மீட்டர் இருக்கு. ஃபைபர் கேபிளுக்கு பார்த்தோம்னா 5 கிலோமீட்டர் லெங்க். ஓகே, ஸோ எட் அ ஸ்ட்ரெச் அந்த டேட்டா வந்து 5 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து இந்த காப்பர் கேபிள்ஸ் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணோம், ஷார்ட் டிஸ்டன்சஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னோட ஸ்விட்ச்ல இருந்து சாரி இல்லைன்னா ஓகே இந்த ஸ்விட்ச்ல இருந்து சப்போஸ் இந்த ஸ்விட்ச்ல இருந்து இந்த ஸ்விட்ச்க்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 100
மீட்டர்ஸ்னா நம்ம வந்து காப்பர் கேபிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரவுட்டர்ல இருந்து என்னோட ஏரியால இருந்து சப்போஸ் நான் வந்து பூனேல இருக்கேன். பூனேல வந்து சப்போஸ் நான் ஏரியா ஏல இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஏரியா பில இருக்கான். ஓகே, ஆப்வியஸ்லி அந்த ஏரியாலயும் வந்து ஒரு ரவுட்டர் இருக்கு. ஸோ என்னோட ஏரியால இருந்து இந்த ஏரியாவுக்கு கனெக்ட் பண்றதுக்கு அவன் வந்து ஃபைபர் கேபிள் யூஸ் பண்ணான், விச் இஸ் ஆப்வியஸ்லி longer in length. Correct? So these are the different types of cables. And now I am repeating again, there is no need to memorize. This is just for understanding. Okay, there is no need to memorize. Now on the 11 years of experience, I've never memorized these things. Okay, and very rarely நீங்க வந்து கேபிள்ஸ் கூட வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க, very rarely. Okay, this is just to understand how cablings work. So நம்ம பார்த்தோம்னா ஓகே, கேபிள்ஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஓகே, இந்த மாதிரி கேபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி கேபிள் பார்த்தோம். இதுல வந்து ஒரு காப்பர் வயர் வந்து ஒரு காப்பர் வயர்ல வந்து டேட்டா சென்ட் ஆகும், இன்னொரு காப்பர் வயர்ல இருந்து டேட்டா ரிசீவ் ஆகும். ஓகே, தட் இஸ் ஹவு டேட்டா இஸ் பீங் டிரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ ஒரு ஒரு கேபிள்ல இருந்து வந்து டேட்டா சென்ட் ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும், இன்னொரு கேபிள்ல இருந்து வந்து டேட்டா ரிசீவ் ஆகும். ஸோ பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி கேபிள்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 கேபிள்ஸ் இருக்கு. அது வந்து பேரா ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கேபிள் வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த ரெண்டு கேபிள் வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ட்விஸ்ட் ட்விஸ்ட். ஸோ ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தேர் ஆல்சோ கால்ட் அஸ் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ். தேர் ஆல்சோ கால்ட் அஸ் ட்விஸ்டட் பேர் கேபிள். இப்போ ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் தான் வருது. Everywhere copper cables you will see it as these only, twisted pair cables, especially in networking. நம்மளோட எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் சொல்ல, எலக்ட்ரானிக்ஸ் வயர் சொல்ல. எலக்ட்ரிக்கல் வயர் மீனிங் நம்மளோட இந்த எலக்ட்ரிசிட்டி சென்ட் பண்றது அந்த வயர் சொல்ல. ஓகே, தி வயர் தட் இஸ் கமிங் ஃப்ரம் யுவர் சாக்கெட் டு யுவர் கம்ப்யூட்டர், அந்த வயர் நீங்க வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள் பார்க்க மாட்டீங்க. தட் இஸ் ஒன் சிங்கிள் வயர். There is not they are not single wire, many wires but joined together. இப்படி okay, I cannot search those wires anyhow. Okay, நம்மளோட நார்மல் வயர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்ல வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் எதுவுமே கிடையாது. இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் நெட்வொர்க்கிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு பேர்ல வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும், ஒரு பேர்ல வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும், இன்னொரு பேர்ல வந்து டேட்டா ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஆப்வியஸ்லி இந்த கேபிள்ஸை நம்ம வந்து டைரக்டாவே நம்மளோட லேப்டாப்ல இல்லைன்னா நம்மளோட ரவுட்டர்ல இல்லை நம்மளோட ஸ்விட்ச்ல வந்து போய் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் தேர் ஜஸ்ட் வயர்ஸ். தேர் ஜஸ்ட் வயர்ஸ். இந்த வயர்ஸை நம்ம வந்து டைரக்டாவே நம்மளோட கம்ப்யூட்டர்ல போய் கனெக்ட் பண்ண முடியாது. கனெக்ட் பண்ணணும்னா we need some kind of connector. ஓகே, இந்த கேபிள்ஸ் வந்து இந்த காப்பர் கேபிள்ஸ் வந்து you cannot just simply insert into our computer. இன்சர்ட் பண்ணணும்னா யூ நீட் அ கனெக்டர். அந்த கனெக்டர் தான் திஸ் RJ45 connector. How many of you have seen this connector? Or how many of you have you know there is such type of connector? There is also a port on your laptop. I hope so there is a port. Okay, என்னோட லேப்டாப்ல இல்ல அந்த port. But how many of you know there is a cable like this? Yes, I know. Yeah,
ஓகே. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து லேண்ட்லைன் கேபிள், லேண்ட்லைன் ஃபோன், நிறைய நிறைய பேரோட வீட்டில் வந்து லேண்ட்லைன் கேபிள் இருக்கு. அந்த லேண்ட்லைன் கேபிள்ல வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்டர் இருக்கும். அந்த வந்து வால் சாக்கெட்ல போய் நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்டர் தேவைப்படும். இந்த கனெக்டர் வந்து நம்ம வந்து இந்த கேபிள் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. ஹவு டு யூ கனெக்ட்? ஒரு சிம்பிள் ஒரு டயக்ராம் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இது கேபிள், இது கேபிள். இந்த கேபிள் வந்து இட் இஸ் அன் ஓப்பன் எண்டட் கேபிள். அந்த கேபிள்ல வந்து நீங்க வந்து இந்த RJ45 கனெக்டர் வந்து ரெண்டு எண்ட்ல போய் கனெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரெண்டு டிவைசஸ் வந்து RJ45 இன்டர்ஃபேஸ் இல்லைன்னா போர்ட் யூஸ் பண்ணி யூ வில் கனெக்ட். ஸோ இஃப் யூ ரிமெம்பர், ஓகே, இந்த மாதிரி. ஓகே, திஸ் இஸ் நாட் அன் RJ45 கேபிள், பட் ஒரு எண்ட் வந்து நம்மளோட போன்ல கனெக்ட் ஆகும், இன்னொரு எண்ட் வந்து நம்மளோட வால்ல வந்து ஒரு சாக்கெட் இருக்கும், அங்கே போய் கனெக்ட் ஆகும். Similarly, that is how using an RJ45 port and connector, you connect two devices. ஒரு டிவைஸ்ல வந்து RJ45 இன்டர்ஃபேஸ் இருக்கும், செகண்ட் டிவைஸ்ல வந்து RJ45 டிவைஸ் இருக்கும். ஓகே. ஸோ அந்த RJ45 கேபிளோட ஒரு எண்ட் வந்து இங்கே கனெக்ட் பண்ணுவீங்க, RJ45 நெக்ஸ்ட் அதர் எண்ட் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க, and you will bring the two devices to each other and they can now share data. Okay. Any question here? Anyone? I know it is hard to visualize, but I'm trying my best on online. Okay, I'm trying my best. Okay. இப்போ இந்த RJ45 போர்ட்டை நீங்க வந்து you cannot just simply insert it. நீங்க வந்து ஒரு கேபிள் வாங்கியிருக்கீங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க லேப்டாப்ல போய் RJ45 கனெக்டர் யூஸ் பண்ணி உங்க சப்போஸ் உங்களோட லேப்டாப்ல வந்து RJ45 இன்டர்ஃபேஸ் இருந்தானுக்கா, பழைய லேப்டாப்ஸ்ல பழைய கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து இந்த மாதிரி RJ45 போர்ட் இருந்தது, இப்போ கிடையாது. பட் பழைய லேப்டாப்ல வந்து நீங்க வந்து உங்கள்கிட்ட வந்து RJ45 கேபிள் இருக்கு, நீங்க வந்து RJ45 கேபிள் எடுத்துட்டு உங்க லேப்டாப்போட RJ45 போர்ட்ல போய் சும்மா கனெக்ட் பண்ண முடியாது. Why? The reason is that port is basically empty. ஓகே. பார்த்தோம்னா உங்க லேப்டாப்ல வந்து you cannot just simply insert this wire. ஓகே. ஏன்னா இங்க பாக்குறீங்களா this black part. ஓகே. யூஸ்வலி இந்த பிளாக் பார்ட் இருந்தாதான் நீங்க வந்து அந்த வயரை வந்து இங்க கனெக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே. Any other diagram which will give you a better idea? ஓகே. ஸோ இந்த டயக்ராம்ல பாருங்க, இந்த டயக்ராம்ல I can connect the RJ45 cable into any of these ports. ஓகே, அது ஒர்க் ஆகும். பட் யூஸ்வலி என்ன ஆகும்னா இந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த பிளாக் கலர் போர்ஷன் பாக்குறீங்க, இட் இஸ் யூஸ்வலி நாட் பிரசன்ட். எம்டியா இருக்கும். எம்டி இருந்தானுக்கா யூ cannot just put your RJ45 connector into the interface. அது ஒர்க் ஆகாது. RJ45 கேபிள் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் குள்ள இன்சர்ட் பண்ணணும்னா you need some kind of chip behind it. visualize பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சிப் தேவைப்படும். சப்போஸ் இந்த சிப் இங்க இல்லைன்னா
நீங்க வந்து இந்த கேபிள் வந்து இந்த ஸ்லாட்ல நீங்க வந்து இன்சர்ட் பண்ண ஈவன் இஃப் யூ இன்சர்ட் இட் வில் நாட் ஒர்க் பிகாஸ் பின்னாடி வந்து இந்த சிப்பு மாதிரி ஒரு சாதனம் அங்கே இல்லை. யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் அ சிப். ஓகே, அந்த சிப்புக்கு பேர் தான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஓகே, ஸோ லெட் மீ டேக் யூ டு தி அபோவ் டயக்ராம். எல்லா RJ45 கேபிளுக்கு பின்னாடி வந்து ஒரு நிக் இருக்கும், NIC, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருந்தா தான் நீங்க வந்து இந்த RJ45 கேபிள் வந்து இந்த RJ45 போர்ட்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா ரெண்டு டிவைசஸுமே வந்து கம்யூனிகேட் பண்ண தொடங்குவாங்க. இல்லைன்னா யூ கேனாட் டூ இட். ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கு அனதர் ரியல் டைம் எக்ஸாம்பிள் இஸ், யாரெல்லாம் வந்து உங்க உங்க வீட்டுல வந்து வால்ல வந்து ஆணி அடிச்சிருக்கீங்க? அந்த வடிவேலோட காமெடி இருக்கு இல்லையா, ஆணியே புடுங்க வேண்டாங்கடா. யாரெல்லாம் வந்து ஆணி அடிச்சிருக்காங்க வீட்டுல? No one, no one has ever hit a nail on wall ever. Okay, so இப்போ நீங்க வந்து ஒரு சின்ன ஆணி அடிக்கிறீங்கன்னா, ஓகே, இஃப் யூர் யூசிங் அ ஸ்மால் இது நெயில், ஒரு நெயிலும் ஒரு ஹேமர் போதும். ஓகே, பட் இஃப் யூ ஆர் யூசிங் அ பிக் நெயில், ஓகே, இஃப் யூ ஆர் யூசிங் அ பிக் நெயில், நீங்க வந்து அது சும்மா வந்து வால்ல அடிக்க முடியாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ட்ரில் பண்ணுவீங்க. கரெக்டா? ட்ரில், வால்ல வந்து ட்ரில் பண்ணி ஒரு ஹோல் பண்ணுவீங்க. சரிங்களா? அந்த ஹோல்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு வுடன் பீஸ் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பீஸ் வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? அந்த பிளாஸ்டிக் பீஸ்க்குள்ள தான் நீங்க வந்து அந்த நெயில் போட்டு ஹேமர் பண்ணுவீங்க. கரெக்டா? அதே மாதிரி தான் RJ45 கேபிள் வந்து ஒரு நெயில். ஓகே, இந்த ஹோல் வந்து இந்த ஸ்லாட். ஓகே, பட் without இந்த wooden piece இல்லைன்னா பிளாஸ்டிக் பீஸ், தட் இஸ் திஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இல்லாம நீங்க வந்து இந்த நெயில வந்து இந்த ஹோல்குள்ள போட முடியாது. சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். Did anyone understand this? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yeah. So now coming here, what is the importance? First of all, இந்த RJ45 கேபிள் இல்லைன்னா கனெக்டரோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு நம்ம பார்க்கணும். ஸோ ஸோ இந்த RJ45 கனெக்டர்ல இங்க வந்து இந்த காப்பர் கேபிள்ஸ் பாக்குறீங்களா? ஓகே, ஆப்வியஸ்லி இந்த காப்பர் கேபிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? இவென்ச்சுவலி வாட் ஹவு வில் தே லுக் லைக்? இந்த மாதிரி தான். ஓகே, ப்ளூ, ஒயிட், கிரீன், ஒயிட், ஒயிட், ஆரஞ்ச், ஒயிட், ப்ரௌன், இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்குறது. ஓகே, இவென்ச்சுவலி ஸோ எல்லாமே வந்து வந்து இந்த RJ45 கேபிள்ல இந்த மாதிரி கனெக்டரா இருப்பாங்க. ஓகே, ஸோ பார்த்தோம்னா இந்த மாதிரி லே அவுட் இருக்கு. இந்த மாதிரி லே அவுட் இருக்கு. ஓகேங்களா? பட் இந்த லே அவுட்க்கும் வந்து there is a pattern. There is a pattern. Everything in networking has a pattern or ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதுக்கு. அண்ட் எவ்ரி காப்பர் வயர், 8 காப்பர் வயர்ஸ் நம்ம பார்த்தோம், 4 பேர்ஸ் பார்த்தோம். இங்க பார்த்தோம்னா 4 பேர்ஸ், 1 2 3 4 பேர்ஸ் இருக்கு.
4 pair meaning 8 wires. எல்லா 8 wiresக்கு வந்து ஒரு நம்பரிங் இருக்கு. And based on that numbering உங்க டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது இல்லைன்னா ரிசீவ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து டிவைஸ் நம்பர் 1, இது வந்து டிவைஸ் நம்பர் 2. இது டிவைஸ் நம்பர் 1 ஓட RJ45 போர்ட், இது வந்து டிவைஸ் நம்பர் 2 ஓட RJ45 போர்ட். ஓகே, and this is the cable. ஓகே, இப்போ நான் வந்து RJ45 அந்த கனெக்டர் வந்து டிவைஸ் 1 ஓட RJ45 போர்ட்ல கனெக்ட் பண்றேன். அதே மாதிரி அதர் எண்ட் வந்து செகண்ட் டிவைஸோட RJ45 போர்ட் வந்து கனெக்ட். ஸோ என்ன ஆகும்னா பார்த்தோம்னா பின் 1-2 வந்து RJ45 போர்ட்டோட 1-2 கூட கனெக்ட் ஆகுறது. 3, 4, 5, 6, 7 everything is aligned. ஓகே, அதனால தான் வந்து we have to insert correctly. Okay, based on the shape. RJ45. ஓகே, இந்த மாதிரி ஷேப் இருக்கும் இல்லையா, RJ45 கேபிள வந்து you have to correctly insert. ஓகே, இப்படிதான் நீங்க இன்சர்ட் பண்ண முடியும். You cannot insert it inverted in the reverse way. You cannot insert it. அது obviously அந்த போர்ட் குள்ள போகாது. ஓகே, சோ இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்க பாக்குறீங்களா, I am not sure if you can view it. ஓகே, இங்க வந்து பாக்குறீங்களா காப்பர் வயர்ஸ் இருக்குங்க. இந்த போர்ட்லயும் இந்த இன்டர்ஃபேஸ் கார்டு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுல வந்து இங்க வந்து இந்த காப்பர் வயர்ஸ் கனெக்டடா இருக்கு. சோ pin number 1 or wire number 1 gets connected to pin number 1 here. Wire number 2 gets connected to wire number 2. Wire number 3 gets connected to wire number 3. 4 வந்து 4 கூட, 5 வந்து 5 கூட, 6 வந்து 6 கூட. அதுக்காக தான் இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டா இன்சர்ட் பண்றதுக்கு அந்த ஷேப்பும் கொடுத்துருக்காங்க. Any doubt here? Okay, and why is that shape important or why is that connectivity important? அந்த கனெக்டிவிட்டி படிதான் உங்க டேட்டா வந்து either சென்ட் ஆகும், இதுல ரிசீவ் ஆகும். ஓகே, ஸோ பார்த்தோம்னா RJ45 கனெக்டர் வந்து இங்க 1 வந்து 1 கூட கனெக்ட் ஆகுறது, 1 கேபிள் வந்து 1 கூட கனெக்ட் ஆகுறது, 2 நம்பர் கேபிள் வந்து 2 கூட கனெக்ட் ஆகுறது, 3, 4, 5, 6 அதே மாதிரி அதர் சைட்ல வந்து இப்படி கனெக்ஷன் பண்றாங்க. ஓகே, கனெக்ஷன் அதுக்கப்புறம் எப்படி வந்து டிவைசஸ் டேட்டாவை சென்ட் பண்றாங்க, இது நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ RJ45 வந்து டூ டைப்ஸ் இருக்கு. ஒன் வந்து கிராஸ் ஓவர், இன்னொரு வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ. ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள், கிராஸ் ஓவர் கேபிள். ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள், கிராஸ் ஓவர் கேபிள். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் எங்க யூஸ் பண்றோம், கிராஸ் ஓவர் கேபிள் எங்க யூஸ் பண்றோம்? சிம்பிள். ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிளோட மீனிங் என்ன ஆகும்னா, நான் எந்த பின்ல இருந்து டேட்டா சென்ட் பண்றேனோ அந்த பின்ல இருந்து தான் செகண்ட் சைட்ல இல்லைன்னா அடுத்த சைட்ல வந்து அதே பின் நம்பர்ல தான் டேட்டா ரிசீவ் ஆகும். ஸோ இங்க பார்த்தோம்னா இங்க வந்து ஸ்விட்ச் இருக்கு, இங்க வந்து ஒரு பிசி இருக்கு. பிசியோட RJ45 கேபிள். ஓகே, ஸோ ஸ்விட்ச் வந்து இந்த 1-2 கேபிள்ல இருந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றது. ஆன் தி அதர் சைட்
ஓகே. ஸோ டயக்ராம் படி இது ஸ்விட்ச் ஆயிருந்தது, இது வந்து பிசி ஆயிருந்தது. ஓகே. ஸோ ஸ்விட்ச் வந்து 1 2 பின்ல இருந்து டேட்டா சென்ட் பண்றதுன்னா ஆன் தி அதர் சைட் பிசில வந்து 1 2ல வந்து டேட்டா ரிசீவ் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் பிசி வந்து 3 நம்பர் பின் 6 நம்பர் பின் யூஸ் பண்ணி டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றது. அது வந்து ஸ்விட்ச் சைட்ல 3 6 பின்ல வந்து டேட்டா ரிசீவ் ஆகும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். நான் ஸ்ட்ரெயிட், மை பின் நம்பரிங் இஸ் ஸ்ட்ரெயிட். நான் எந்த பின்ல இருந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றேனோ அதே பின் நம்பர்ல ஆன் தி அதர் சைட் டேட்டா வந்து ரிசீவ் ஆகும். தட் இஸ் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். அண்ட் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணும்? ஃபர்ஸ்ட், any question with straight through pin transmission, data transmission? Any question there? Straight through meaning எந்த பின் நம்பர்ல இருந்து நான் டேட்டா சென்ட் பண்றேனோ அதே பின் நம்பர்ல இருந்து நான் வந்து நெக்ஸ்ட் டிவைஸ்ல டேட்டா ரிசீவ் பண்ணும். எனி டவுட் தேர்? ஸோ பார்த்தோம்னா ஒரு சைட்ல வந்து பின் நம்பர் 1 2 டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றது, இன்னொரு சைட்ல பின் நம்பர் 1 2 வந்து டேட்டா ரிசீவ் பண்ணுது. இன்னொரு சைட்ல வந்து பின் நம்பர் 3 6 டேட்டா ரிசீவ் பண்றது, இன்னொரு சைட்ல வந்து 3 6 டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. So straight through 1 2 1 2 3 6 3 6 straight. Any question there? Anyone? இப்போ ஸ்ட்ரெயிட் டூன்றது நீங்க சொன்ன மாதிரி ஸ்விட்ச் டு பிசி தான் கனெக்ட் பண்ண முடியுமா, இல்ல நம்ம ஸ்விட்ச் டு ஸ்விட்ச் ஆர் பிசி டு பிசி அந்த மாதிரியும் கனெக்ட் பண்ணலாமா? ஓகே, கரெக்ட். அதுதான் என்னோட அடுத்த டிஸ்கஷன். ஸ்ட்ரெயிட் வந்து பின் லேஅவுட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரெயிட்ல வந்து பின் லேஅவுட் நமக்கு தெரியும். பின் லேஅவுட் we understood. பட் கனெக்டிவிட்டி டூ டிஃப்ரெண்ட் டிவைசஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். டூ டிஃப்ரெண்ட் டிவைசஸ் தான் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். கேபிளிங் வந்து ஸ்ட்ரெயிட் தான், பட் டிவைசஸ் வந்து கிராஸ். ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்ணி நீங்க வந்து டூ டிஃப்ரெண்ட் டிவைசஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இங்க பார்த்தோம்னா திஸ் இஸ் அ பிசி, திஸ் இஸ் அ ஸ்விட்ச். பிசி ஸ்விட்ச், ஸ்விட்ச் ரவுட்டர், ரவுட்டர் சர்வர், ரவுட்டர் பிசி, இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிவைசஸ். டிஃப்ரெண்ட் டிவைசஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணும்போது யூ வில் யூஸ் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். That is how they have been designed. That is how they have been designed. Okay, that is the use of straight through cable. Straight through cable வந்து pin layout வந்து straight இருக்கும், but devices வந்து cross ஆயிருக்கும். Okay, இப்போ crossover cableல it's just the opposite. crossover cableல பார்த்தோம்னா இங்க பாருங்க 1 2 வந்து டிரான்ஸ்மிட் பண்றது. ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள்ல என்ன ஆயின்றது 1 2 ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், 1 2 ல வந்து ரிசீவ் ஆகும். கரெக்டா? பட் கிராஸ் ஓவர் கேபிள்ல பாருங்க 1 2 வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது, இங்க வந்து 3 6 வந்து டேட்டா ரிசீவ் பண்ணும். இங்க வந்து 1 2 வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றது, இங்க வந்து டேட்டா வந்து 3 6 ரிசீவ் பண்றது. ஸோ கிராஸ் ஆகிறது கிராஸ் ஓவர் கேபிள். அண்ட் கிராஸ் ஓவர் கேபிள் வந்து சேம் டிவைசஸ்ல யூஸ் பண்ணும். ஸ்ட்ரெயிட் வந்து டிஃப்ரெண்ட் டிவைஸ், கிராஸ் வந்து சேம் டிவைஸ். ஓகே, இப்படிதான் நம்ம வந்து டேட்டா ரெண்டு டிவைஸ் இல்லைன்னா வேற வேற டிவைஸ்க்கு நடுவில் இப்படிதான் டேட்டா டிரான்ஸ்மிஷன் இல்லைன்னா ரிசெப்ஷன் ஆகுது பேஸ்ட் ஆன் த பின் லேஅவுட். எனி क्वेश्चन? Below icon is a switch or Sorry, what? below icon is a switch or hub or what? Yes, it is a switch. So same devices, same device. Okay, crossover cable. Different device,
straight cable. Simple. With cross, you know, on 1 2 it will be transmission. On the other hand, 3 6 will be the reception. Over here, if it is 3 6 is the transmission. On the other hand, 1 2 will be the reception. With straight, 1 2 transmission, 1 2 reception, 3 6 transmission, 3 6 reception. That's what the difference of cablings is. All right. Any question? So, same device means what you are referring, different device means what you are referring. Is it like switch to router or switch to switch or Yeah. So here, if you see, this is a switch, this is a switch, same device. So on a same device, we will, to connect two same devices, we will use a crossover cable. Okay. You see here, this is a switch, this is a PC, different devices. To connect different devices, we will use a straight through cable. okay. But in see, as a network, அதனால என்ன சார் யூஸ் ஆக்சுவலா இப்போ நம்ம சிஸ்டம்ல இருந்து ஐஓ போர்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள் கொடுக்குறோம், சுவிட்ச் டு சுவிட்ச் வந்து கிராஸ் ஓவர் கொடுக்க என்ன யூஸ் ஆக்சுவலா? அது எப்படின்னா அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸ்விட்சோட பின்ஸும் பிசியோட பின்ஸ் லே அவுட்டும் டிரான்ஸ்மிஷன் வந்து இப்பவும் அதே மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இட் ஹஸ் பீன் ஃபாலோட் த சேம் வே. நம்ம வந்து ரெண்டு ஸ்விட்ச், டூ ஸ்விட்சஸ்க்கு நடுவுல சேம் டிவைசஸ் இல்லைன்னா சேம் டிவைஸ், இப்போ வந்து என்ன ஆகும், சேம் டிவைஸ், திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். சேம் டிவைஸ் கிராஸ் ஓவர் கேபிள், சேம் டிவைஸ் ஸ்ட்ரெயிட் கேபிளும் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்ணலாம், பட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரிசெப்ஷன் நடக்காது. பிகாஸ் சேம் டிவைஸ்ல என்னென்ன ஆகுறதுன்னா, சேம் டிவைஸோட பின், ஸ்விட்சோட 1 2 பின் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அதே ஸ்விட்சோட பின் 1 2 டிரான்ஸ்மிட் தான் பண்ணுறது. ஸோ எங்கே டிரான்ஸ்மிஷன் நடக்கிறது, இங்கேயும் டிரான்ஸ்மிஷன் நடக்கிறது, டேட்டா எங்கே ரிசீவ் ஆகுது. காட் மை பாயிண்ட்? ஒரு எண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, இன்னொரு எண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் தான் ஆகுறது, ரிசீவிங் ஆகும். ஸோ டேட்டா வில் கொலைட், அதனால சேம் டிவைசஸ்க்கு நடுவுல கிராஸ் ஓவர் கேபிள் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. This is the main reason. ஓகே சார், ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த கலர் காம்பினேஷன் எப்படி சார் கிராஸ்? என்னங்க சார் கேபிள் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்றது, ஸ்ட்ரைட் அது கிராஸ் எப்படி அந்த கலர்? இல்ல நீங்க வந்து கனெக்ட் பண்ணும் போதே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கணும், எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள் வேணும், எனக்கு வந்து கிராஸ் ஓவர் கேபிள் வேணும். ஸோ அதுக்கு வந்து they will give you the cables and நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, ஒரு குட் நெட்வொர்க் இன்ஜினியரோட ஒர்க்கே இதுதான். கேபிள் வாங்கும்போது அவன் வந்து சொல்லுவான், எனக்கு வந்து RJ45 ஸ்ட்ரெயிட் கேபிள் வேணும், RJ45 கிராஸ் ஓவர் கேபிள் வேணும். ஸோ தே வில் கிவ் யூ தட். அண்ட் அதுக்கப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க வந்து அங்கே மார்க் பண்ணணும், இது வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள் ஆகும், இது வந்து கிராஸ் ஓவர் கேபிள் ஆகும். பிகாஸ் பார்க்கறதுக்குமே ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, பார்க்கறதுக்கு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு லேபிள் இட், இது வந்து கிராஸ் கேபிள், இது வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள். ஓகே, பை சான்ஸ் நீங்க வந்து அந்த லேபிளிங் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, ரெண்டு ஸ்விட்சை வந்து ரெண்டு ஸ்விட்ச் வந்து யூஸ்வலா எப்படி கனெக்ட் பண்ணணும், கிராஸ் ஓவர் கேபிள் யூஸ் பண்ணணும். கரெக்டா? சப்போஸ் நீங்க ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்ணி நீங்க வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க, அப்போ என்ன ஆகும்னா ஓகே பாக்குறீங்களா, இங்க வந்து இந்த எல்இடி லைட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ சப்போஸ் நீங்க வந்து ரெண்டு ஸ்விட்சை வந்து
ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கலைன்னா இங்க இந்த எல்இடி லைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எல்இடி லைட்ஸ்ல வந்து கலர் கோடிங்ஸ் இருக்கு. இது பாருங்க, இந்த கலர் கோடிங்ஸ் இருக்குங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் தி கலர் கோடிங் நீங்க வந்து உடனே வந்து கெஸ் பண்ணலாம் நீங்க வந்து கரெக்ட் கேபிள் யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா. சிம்பிள். ஓகே, ஸோ ஒரு ஸ்விட்சோட மேல வந்து இந்த மாதிரி ஒரு எல்இடி சிக்னல்ஸ் இருக்கு. அந்த சிக்னலோட லைட் கலர் படி நீங்க வந்து கெஸ் பண்ணலாம் டேட்டா நீங்க வந்து கரெக்ட் கேபிள் யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா. ஓகே, ஸோ கலர் கோடிங்ஸ் வந்து இங்க இருக்கு. கிரீன் மீனிங் நீங்க வந்து கரெக்ட் கேபிள் யூஸ் பண்ணிருக்கீங்க, டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஆம்பர் மீனிங் yellowish சொல்லலாம். ஆரஞ்சும் கிடையாது, ரெட்டும் கிடையாது. இட் இஸ் லைக் இந்த மாதிரி yellow கலர். yellow கலர் வந்து பிளிங்க் ஆகுது. பிளிங்க் மீனிங் ஏதோ பிரச்சனை இருக்கு, டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கல, லைட் சிக்னல்ஸ் இங்க இருந்து அங்க போல, இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து இங்க இருந்து இங்க அங்க போல, இல்லைன்னா வந்து நீங்க வந்து கேபிள்ஸ் வேற மாதிரி யூஸ் பண்றீங்க, ஏதாவது வயர்ல பிரச்சனை இருக்கு. ஸோ உடனே வந்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து கரெக்ட் வயர் யூஸ் பண்றேன்னா இல்லையா. சிம்பிள். கிளியர்? எனி கொஸ்டின் தேர்? எனிஒன்? ஓகே, ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டிவைசஸ், ஸ்விட்ச், இது பிசி பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்றாங்க. ஓகே, இது ஒரு ஸ்விட்ச், இது ஒரு ஸ்விட்ச், இது ஒரு ஸ்விட்ச், இது ஒரு ஸ்விட்ச், கிராஸ் ஓவர் கேபிள் யூஸ் பண்ணும். சிம்பிள் ஒரு டயக்ராம் காமிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் காப்பர் கேபிள் இல்லாம நம்ம வந்து இப்போ ஃபைபர் கேபிளும் யூஸ் பண்றோம். ஃபைபர் கேபிள் ஐ எம் நாட் கோயிங் டு கோ மச் டீப்பர் இன்டு how fiber cable looks like. இந்த மாதிரி இருக்கும், அதுல வந்து எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது. ஐ எம் நாட் கோயிங் டு கோ இன்டு மச் டெப்த் அபவுட். ஓகே, இது வந்து நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம். அண்ட் as I said, it is not important also as a software network engineer. இது வந்து அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபைபர் கேபிள் வந்து எப்படி டேட்டா போகுது. ஸோ ஃபைபர் கேபிள் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் தி மோஸ்ட் செக்யூர்டு கேபிள். ஃபைபர் கேபிள்ல நீங்க வந்து டேட்டா சென்ட் பண்றீங்கன்னா டேட்டா வந்து ஆஸ் அ லைட் சிக்னல் போகும். அண்ட் நமக்கு தெரியும் லைட்டோட ஸ்பீட் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஓகே, ஸோ லைட் இல்லைன்னா ஃபைபர் கேபிள் யூஸ் பண்ணி யூ கேன் சென்ட் டேட்டா at the speed of light. ஸ்பீட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஓகே, ஸ்பீட் வந்து ஜாஸ்தி இருக்கும். அண்ட் அந்த ஸ்பீட் இல்லைன்னா லைட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் இருக்கு. ஃபைபர் கேபிள் என்னன்னா ஆப்டிக்கல் கேபிளுக்கு மேல நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதுக்கு பேர் வந்து கிளாடிங், பஃபர், ஸ்ட்ரெங்த்னர், அவுட்டர் ஜாக்கெட். யூ கேன் ரீட் them on Google or you can find that on YouTube also. Light signalsக்கும் வந்து there are two types of light signals. Okay, இது வந்து multi-mode fiber cable. இது வந்து single mode fiber cable. இதுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா மல்டி மோட்லயும் சிங்கிள் மோட்ல கோரோடு வந்து விட்த் பாருங்க. மல்டி மோட்ல கோரோட விட்த் ஜாஸ்தி இருக்கு, சிங்கிள் மோட்ல வந்து கோரோட விட்த் வந்து கம்மியா இருக்கு. மல்டி மோட் ஃபைபர்ல யூ கேன் செல் மல்டிபிள் லைட் சிக்னல்ஸ். ஓகே, மல்டி மோட் ஃபைபர்ல வந்து யூ கேன் சென்ட் மல்டிபிள் லைட் சிக்னல்ஸ் பிகாஸ் கோரோட லென்த் இல்லைன்னா கோரோட விட்த் ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்து இட் கேன் அகாமடேட் மெனி லைட் சிக்னல்ஸ் அண்ட் டேட்டா வந்து சென்ட் பண்ணலாம். பட் சிங்கிள் மோட் ஃபைபர்ல வந்து நீங்க வந்து ஒரே ஒரு லைட் சிக்னல்ல சென்ட் பண்ணலாம். பிகாஸ் யூ ஆர் சென்டிங் ஜஸ்ட் ஒன் லைட் சிக்னல், இட் இஸ் ஃபாஸ்டர் தென் மல்டி மோட். சிங்கிள் மோட் ஃபைபர் வந்து மல்டி மோட் ஃபைபர் விட ஃபாஸ்டா இருக்கு அண்ட் இட் இஸ் காஸ்ட்லி ஆல்சோ. ஸோ கவர்மெண்ட், மிலிட்டரி இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம்லி சீக்ரெட் பிரைவேட்
agencies வந்து usually they use single mode fiber cable to communicate. ஓகே, நம்மளோட வைஃபை ரவுட்டர்ல இருந்து வைஃபை ரவுட்டர்லயும் ஆப்டிக்கல் கேபிள் இருக்கு. பட் அந்த ஆப்டிக்கல் கேபிள் வந்து இட் இஸ் மல்டி மோட் கேபிள், மல்டி மோட் ஃபைபர் கேபிள். ஸோ நம்மளோட வைஃபை ரவுட்டர் வந்து என்னோட வாய்ஸ், என்னோட டேட்டா, என்னோட ஸ்கிரீன், என்னோட வீடியோ எல்லாமே வந்து ஆஸ் அ வயர்லெஸ் டேட்டாவே வந்து அது எல்இடி இல்லைன்னா லைட் சிக்னலை கன்வெர்ட் பண்ணி இட் இஸ் சென்டிங் த்ரூ தி ஃபைபர் கேபிள். ஓகே, இப்போ ஃபைபர் கேபிள்ஸ்க்கும் வந்து நிறைய என்ன சொல்றது, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் கேபிள் ஆல்சோ பேஸ்ட் ஆன் தேர் டிஸ்டன்ஸ். ஸோ 10 GB எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 GB மேக்ஸிமம் ஸ்பீட் இஸ் 10 Gbps, 10 gigabytes பர் செகண்ட்ல வந்து டேட்டா சென்ட் ஆகும். பட் பேஸ்ட் ஆன் தி லெங்க், இது வந்து 400 மீட்டர், இது வந்து 300 மீட்டர், இன்னொரு வந்து 10 கிலோமீட்டர், இன்னொரு வந்து 30 கிலோமீட்டர். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்வயர்மெண்ட் நீங்க வந்து யூ கேன் யூஸ் த டைப் ஆஃப் கேபிள் யூ வாண்ட் டு கனெக்ட் டு டிஃப்ரெண்ட் டிவைசஸ். ஓகே, ஸோ இதுதான் கேபிள்ஸ் பத்தி. அண்ட் தெர் இஸ் நத்திங் என்ன சொல்றது வரிசம். உங்களுக்கு புரியலைன்னா இட் இஸ் ஓகே. ஓகே, நானும் வந்து கேபிள்ஸ் பத்தி எப்பவுமே நான் வந்து சிசிஎன்ஏல கேபிள்ஸ் டீச் பண்ணும்போது நான் கேபிள்ஸ் பத்தி நான் மறுபடியும் படிக்கிறேன். இல்லாட்டி டே டு டே ஜாப்ல நான் வந்து கேபிள்ஸ் பத்தி நான் வந்து படிக்கவே மாட்டேன். நான் வந்து ஐ நெவர் கம் அக்ராஸ் கேபிள்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இட் ஜஸ்ட் அ ஸ்டார்ட் ஆஃப் ஹவு டூ டிஃப்ரெண்ட் டிவைசஸ் ஆர் கனெக்ட். ஓகே, உங்களுக்கு புரியலைன்னா நோ வரிஸ். ஓகே, நீங்க வந்து கேபிள்ஸ் பத்தி இன்னும் படிக்கலாம். நான் வந்து என்னோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவேன், ஆஃபிஷியல் சிசிஎன்ஏ பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவேன். அதுல வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் அது வந்து நீங்க யோசிச்சு பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் கேபிள்ஸ். அண்ட் வித் திஸ் நம்ம வந்து இன்னைக்கு பிசிக்கல் லேயரை வந்து we have complete. Simple, nothing much in physical layer வந்து layer 1. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து லேயர் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லேயர் 2ல வந்து we will start discussing switch என்ன ஆகும், switch வந்து எப்படி டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுறது, என்னெல்லாம் டேட்டாவை ரீடு பண்ணுறது, அதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கணும். ஓகே, அண்ட் பிஃபோர் ஐ எண்ட் திஸ் செஷன் ஏதாவது டவுட் இருக்கா? கோர்ஸ் பத்தி இல்லைன்னா இந்த செஷன் பத்தி ஏதாவது டவுட் இருக்கா? Will you be covering CIDR and IP4 and 6, IP6, IP addresses? Yes, but that is not probably in later part of the course. Okay. So if no more doubt, let me stop the recording.